பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்கள் எல்லையில் விளங்க பண்ணுவார். ஆதார வசனம் சங்கீதம் 98:2. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். கர்த்தர் சாட்சி பெற்ற மக்களே, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர், வல்லமையுள்ளவர் என்பதை விளங்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். தம்மை மறைத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையை, அன்பை, நீதியை மறைத்து வைக்கவே இல்லை. ஆகாயத்தை பாருங்கள், சூரிய குடும்பம் அவரது கட்டளையின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு வைத்த பிரமாணத்தின்படி அது போய்கொண்டிருக்கிறது. இதை யாவரும் காண விளங்க பண்ணுகிறார். தினமும் பார்க்கிறோம். அதை தினமும் பார்ப்பதும் அந்த மகிமை நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. மனுமக்களின் ரட்சிப்பின் திட்டத்தை யாவரும் காணும் வகையை விளங்க பண்ணினார். அது ஏதோ ஒரு மறைவான இடத்தில் நடந்ததல்ல. உயிரோடு எழுந்தேன் என்பதை 40 நாட்களும் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்து விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. எவரையும் கொண்டு எதையும் செய்ய முடியும் என்பது ஞானிகளை கொண்டல்ல, ஒன்றும் அறியாத மீனவர்கள், மனிதர்கள் மத்தியில் மதிப்பில்லாத ஆயக்காரர்கள், வரி வசூலிப்பவர்கள், இவர்களை கொண்டு வல்லமையின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொடுத்தார். தமது மகிமையை விளங்க பண்ணினார். ஒரு தேசத்திற்கு, ஒரு அமைப்பிற்கு, ஒரு தனிப்பட்ட நபருக்கு இந்த நிமிடம் வரையிலும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக நம்மை கவனித்து கொண்டு இருப்பதையும், இதற்கு பதில் கொடுத்து கூடவே இருக்கிறார் என்பதையும் விளங்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய வாழ்வை பின்னோக்கி சற்று திரும்பி பாருங்கள். எத்தனை முறை சூழ்நிலைகளுக்கு, மனிதர்களுக்கு தப்புவித்து தான் உயிரோடு இருக்கிறதை, உங்களோடு இருக்கிறதை விளங்க பண்ணி இருக்கிறார். இதை நீங்கள் ரகசியமாக வைத்து கொள்ள முடியாது. பகிரங்கமாக யாவரும் அறிய உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அன்புள்ளவர் என்பதை விளங்க பண்ணினார். இவர்கள் ஜெபம், நம்பிக்கை வீண் போகவில்லை என்று உங்கள் காதில் விழ மற்றவர்கள் சொல்வதை கேட்க வைத்தார். அதுதான் விளங்க பண்ணுவது. யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே தெரியும். உங்களுக்கு மறைமுகமாக உங்களை கவிழ்க்க வைத்த சதித்திட்டத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்டி தப்பி வைத்தார் அல்லவா? உங்களுக்கு விளங்க பண்ணினார் அல்லவா? தான் உங்களுடனே பயணிக்கிறார் என்பதை சில காரியங்கள் செய்ய விடாமல் தடுத்து, பின் நல்ல வேலை கர்த்தர் தடுத்தார், இல்லாவிட்டால் பெரிய ஆபத்தில் பிரச்சனையில் சிக்கியிருப்பேன் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அதுதான் விளங்க பண்ணுவது. பயணம் முழுவதும் உங்களோடு இருப்பதை அவர் விளங்க பண்ணி கொண்டேதான் வருகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நாம் தான் இவைகளை நினைத்து ஸ்தோத்திரம் செய்ய மறந்து விடுகிறோம். சங்கீதக்காரர் சொல்வதை பாருங்கள், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்கிறார். சங்கீதம் 77:11-14 வரை. எப்படி இப்படி சொல்ல முடிகிறது? அவர் தம்மை அவருடைய வாழ்வில் விளங்க பண்ணி கொண்டே வருகிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் கர்த்தர் மட்டுமே அறிவார். நமக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம், குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி ஷேர் கிடைக்காமல் இருக்கலாம், கம்பெனியில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்காமல் இருக்கலாம், நம்மிடம் பணம் பொருள் வாங்கினவன் திருப்பி தராமல் ஏமாற்றி கொண்டு இருக்கலாம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு கர்த்தர் காணவில்லையோ, மறைத்து கொண்டாரோ, மறந்து விட்டாரோ என்று முடிவுக்கு வராதீர்கள். உங்களுடைய வாழ்வின் முந்தைய காலத்தை பாருங்கள். இப்போது அமைதியாக இருப்பது, கவனியாதவர் போல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும், ஒன்று, உங்களுடைய எதிராளிக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுக்கிறார் திருந்துவதற்கு. ஏன்னா எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு இஷ்டம் இல்லை. எத்தனை காலம் என்று நாம் வாய்விட்டு சொல்லி ஆச்சரியப்படலாம். நமக்கு அவரை தேடுவதில், அவருடன் கிட்ட சேருவதில், அவரோடு பயணித்து நடப்பதில், சில கெட்ட பழக்கங்களை விட்டுவிடு என்று சொன்னதில், சில காரியங்கள் தொடர்ந்து கடைப்பிடி என்று சொல்லிக்கொண்டே வந்ததில் அவர் எவ்வளவு நம்மிடம் நீடிய பொறுமையாக இருக்கிறார். யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் பார்வோன் அடிமையாக வைத்திருந்தார்கள். சரியான கூலி கொடுக்கவில்லை. ஆளோட்டிகளை வைத்து அடித்தார்கள். அதிகமான கடினமான வேலையை வாங்கினார்கள். கர்த்தர் எப்படி நீதியை விளங்க பண்ணினார், தம்மை விளங்க பண்ணினார். யாத்திராகம் 11ஆம் அதிகாரத்தில் அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கும்
எகிப்தியர் மக்களுக்கு வித்தியாசத்தை 10 வாதைகள் அங்கே தான் நடந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. எகிப்திற்கு அத்தனை நடந்தது. தலைச்சன் பிள்ளைகளை அடித்தார், மிருக ஜீவங்களை அடித்தார். நடந்ததே விளங்க பண்ணினாரே. யாத்திராங்க 12ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை வாசித்து பாருங்கள். புறப்பட வைத்தார். 430 வருடங்கள் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் புறப்பட வேண்டும் என்ற நேரம் வந்தபோது பிசைந்த மாவு புளிப்பதற்கு முன்பாக புறப்பட்டு விட்டார். இரவோடு இரவாக செய்தாரே. அண்டை பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்கள் போய் கேட்டவுடன் பொண்ணு வெள்ளி உடைமைகளை கொடுத்து அனுப்பினார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அவர்கள் பயந்தார்கள். இவர்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேன், நமக்கு இத்தனை வாதைகள் வருகிறது, பயந்து விட்டார்கள். புறப்பட வைத்தாரே, விளங்க பண்ணினார். தான் யார் என்பதை விளங்க பண்ணினார். இஸ்ரவேல் மக்கள் யாருடைய மக்கள் என்பதை விளங்க பண்ணினார். யாத்திராம 2ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் நைல் நதியில் போட வேண்டும் என்று பார்வோன் சட்டம் போட்டு விட்டார். மோசேயை தப்பிக்க வைத்தார். அரமனையிலேயே வைத்து வளர்த்தார். எந்த மனுஷன் சட்டம் போட்டானோ அங்கேயே வைத்து வளர்த்தார். விளங்க பண்ணவில்லையா? அதே மோசேயை கொண்டு யாத்திராகம் 14:14 யார் தண்ணீரில் போட்டு அமுக்கி இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சட்டம் போட்டார்களோ அவர்கள் யாவரை தண்ணீரிலேயே மாண்டார்களே. நீதியை விளங்க பண்ணவில்லையா? தண்ணீரை அழுத்தினாரே, அமுத்தினாரே, ஈயம்போல் அமுந்து போனார்களே. கேட்டீர்களா எப்படி நீதி விளங்குவது என்று? பொறுத்திருந்து கர்த்தர் தம் நீதியை விளங்க பண்ணினார் என்று சொல்லுவோம். தம்மை நம்பி வந்தவர்கள் கெட்டு போவதில்லை. ஒருவரை இவர் புறம்பே தள்ளுவதும் இல்லை. நம்மை தள்ளி விடுவாரா? இரத்தத்தால் மீட்டுக்கொண்டு சொந்த பிள்ளையாக வைத்துக்கொண்டு நம்மளை விட்டு விடுவாரா? நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்யும் பொழுது யார் தடுக்க முடியாது. மௌனமாக இருப்பது போல் இப்போ தெரிகிறது. இப்போ உங்களுக்கு அப்படித்தான் தெரிகிறது, மௌனமாக இருப்பது போல். ரூத் விஷயத்தில் நியாயம் செய்யவில்லையா? அருவருக்கப்பட்ட தேசம், 10 தலைமுறைக்கு உள்ளே வரக்கூடாது என்று சபிக்கப்பட்ட தேசம் மோவாபிய தேசம். அதிலிருந்தவள் இந்த தெய்வம் எனக்கு வேண்டும், இந்த தேவன் எனக்கு வேண்டும், இந்த மக்கள் எனக்கு வேண்டும், இந்த ஊர் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக வந்தாளே, அவளுக்கு நீதி செய்யவில்லையா? இயேசுவின் பிறப்பின் அட்டவளை சேர்க்கவில்லையா? ராகாப் வேசி, யோசுவா 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவள் யோசுவா அனுப்பின வேவுகாரர்களை மறைத்து ஒளித்து வைத்து கொண்டாள். அது மட்டுமா? உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், எங்கள் இருதயம் கரைந்து போகிறது, இந்த தேசம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று சொன்னார். அவளுக்கு ஒரு தப்பு வைத்து அவளை கொண்டு வந்து இஸ்ரவேல் அட்டவணையை சேர்க்கவில்லையா? எப்படி நீதி விளங்கினார் பாருங்கள். வேசிதாங்க. நான் கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் அன்பு கொண்டு விசுவாசம் வைத்து எப்படியெல்லாம் அவரை தேடுகிறேன். அதிகாலை ஜெபிக்கிறேன், அவர் கற்றுக் கொடுத்த பிரகாரம் செய்கிறேன். இதோ இப்படிப்பட்ட செய்தியை தினந்தோறும் நேரம் எடுத்து கேட்கிறேன். இதில் சொல்லப்பட்ட ஆலோசனை எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தரின் விஷயத்தில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் நான் விட்டுவிடாமல் செய்து வருகிறேன். ஆனால் என் ஜெபங்களுக்கு பதில் இல்லையே. வாழ்வு அப்படியே தானே போய்கொண்டிருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லையே என்பது உங்களது அங்கலாப்பானால் அது சரியானது தான். கர்த்தர் ஏதோ ஒன்றை அவசரத்துக்கு எடுத்து கொடுத்து உங்களை அனுப்பிவிட விரும்பவில்லை. உங்களுடைய நீதியை கணக்கில் கொண்டுள்ளார். நிரந்தரமானதை, ஜீவ ஊற்றை, காலத்திற்கும் சாட்சியாக உங்களை நிறுத்த அந்த ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை ஆயத்தம் செய்து வைத்துள்ளார். சரியான நேரத்தில் அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் நீதி செய்வார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அனைவரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போகிறார். அதற்காகத்தான் இந்த தாமதம், அதற்காகத்தான் இந்த அமைதி. நம்புங்கள். ஒருவருக்கு கூட அவர் கடனாளி அல்ல. யோசேப்பு விஷயத்தில் அமைதியாக இருந்தது போல் இருந்தது. அவனை பிடித்தார்கள், அவனுடைய வஸ்திரத்தை கிழித்தார்கள், குழியில் போட்டார்கள். ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லையே, தடுக்கவில்லையே. விற்றார்கள், போத்திபார் வீட்டில் கொண்டு வந்து வைத்தார். என்ன ஒரு வரி வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார். அது நடந்து கொண்டே விளங்க பண்ணி கொண்டே வந்தார். எல்லா பக்கம் மௌனமாக தான் இருந்தது. ஜெயிலில் போட்டார்கள், மௌனமாக இருந்தாரே. உதவி செய்தான், அவன் திருப்பி மறந்து விட்டானே, மௌனமாகத்தானே இருந்தார். அப்போ அவன் நினைத்திருக்கலாம் அல்லவா, நம்மை போல அந்த சாதாரண ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் விரும்பவில்லை. அந்த தேசத்திற்கு அதிபதி ஆக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அப்படித்தான் உங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். யாரும் அப்பா இப்படிப்பட்ட ஆசீர்வாதமா என்று சொல்லும்படியா? அதற்காகத்தான் இந்த தாமதம், அதற்காகத்தான் இந்த மௌனம். நேரம் வந்தது, துரிதமாக செய்வார். மொர்தெகாய்க்கு செய்யவில்லையா?
நேரம் வந்தது செய்யவில்லையா? இஸ்ரவேல் மக்கள் பிசைந்தமா புளிக்கும் முன்னே புறப்பட வைத்தார். எத்தனை வருடங்கள் காத்திருந்தார்கள்? பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பது, எடுக்கும் பிரயாசம், பொறுமை. ஒருவேளை நீங்கள் கூட மறந்து விடலாம். அவர் மறக்கவே மாட்டார். உங்களை உமது கையில் வரைந்து வைத்துள்ளார். அவர் மறந்து போகிறக்கும் மனுஷன் அல்ல. நிச்சயம் செய்வார். பொறுத்திருந்து பாருங்கள். சீக்கிரம் செய்வார். எப்பவோ அல்ல, உங்களுக்கு செய்வார். ஆபகூக் 2:3 வாசியுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, அடியானை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம்? நான் உன்னை ஏற்ற வேலை உயர்த்தி உனக்கு நீதி செய்ய போகிறதே விசுவாசி என்று இந்த செய்தியின் மூலம் கேட்க வைத்தீரே. நன்றி அப்பா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நீர் மறவாதவன். உங்கள் அன்பிற்கு நினைப்பூட்டினமைக்கு நன்றி. உம்மை இன்னும் இறுக பிடிக்க கிருபை தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, எனக்கு நியமித்த ஓட்டத்தில் இயேசுவை பார்த்து கொண்டே ஓடுவேன். என்னோடு வருபவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து தன்னை வெளிப்படுத்தி எனக்கு விளங்க பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா.